வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் 7th புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் 7th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 4 வீடியோவை பார்த்தோம். அதே 7th புக்கில் இருக்கக்கூடிய இயல் 5 வினா விடை வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாருங்கள், ஓகேங்களா? பாடம் 1 இன்ப தமிழ் கல்வி. இன்ப தமிழ் கல்வி. கொஸ்டின் நம்பர் 1, இன்ப தமிழ் கல்வி யாவருக்கும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் என்றவர் யார்? ஓகேங்களா? பாரதிதாசன். கவி 1 வரைந்திட பாரதிதாசன் எடுத்தொடுத்த போது என்னையும் எழுதென்று சொன்னது எது? என்னையும் எழுதென்று சொன்னது வானம். மாலை பொழுதினிலே மேற்திசையில் விழும் மாணிக்கம் என பாரதிதாசன் வர்ணித்தது எதனை? பரிதி. ஆன்சர் பரிதி. நெஞ்சினில் தூய்மை உண்டாக்கிவிடும் வீரம் எதனால் வருமென பாரதிதாசன் கூறுகிறார்? கல்வி. ஆன்சர் டி, கல்வி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5, பாரதிதாசனின் மனதில் இரக்கத்தை உருவாக்கிய உயிரியல் கலந்து விட்டது எது? மக்களின் அறியாமை. மக்களின் அறியாமை. சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்ற பாரதிதாசனின் படைப்பு எது? விசியாரந்தை. இது நாடக நூல். நாடக நூல். அடுத்து பாருங்க, பாரதிதாசனார் கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். பாரதிதாசன் அவர்களில் நூல் அல்லாதது எது? பாரதிதாசன் எழுதிய நூல்களில் அல்லாதது கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இது பாரதியார் எழுதுனது. அப்போ பாரதிதாசன் எழுதுனது பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், இசையமுது, இசையமது இருண்ட வீடு. இசையமது இருண்ட வீடு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9, பின்வரும் எது பாரதிதாசன் பாடல் ஆகும்? பின்வரும் எது பாரதிதாசனின் பாடல் ஆகும்? ஓகேங்களா? தமிழ் பேரு. வெர்பு மற்றும் கழனி ஆகிய சொற்களின் பொருட்களின் முறையே டேஸ் டேஸ். வெர்பு என்றால் மலை, கழனி என்றால் வயல். அடுத்தது சொல்லும் பொருளும். எத்தனிக்கும் முயலும், நிகர் சமம், அன்னதோர் அப்படியொரு, கார்முகில் மலை மேகம், துயன்றிருந்தார் உறங்கி இருந்தார். பரிதி என்னும் சொல்லின் பொருள் என்ன? சூரியன். பரிதி என்னும் சொல்லின் பொருள் சூரியன். அடுத்து 12வது கொஸ்டின், புத்தக பின்பக்க வினாக்கள். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல். மலையை குறிக்கும் சொல்லு வெர்பு. ஏறெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். துயன்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது பிரித்து எழுத கிடைப்பது துயன்று கூட்டல் இருந்தார். என்று உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆன்சர் டி, என்று உரைக்கும். என்று உரைக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 17, பொறுத்துக. கழனி. கழனி என்றால், ஓகேங்களா? கழனி என்றால் வயல். ஆ. நிகர் என்றால் சமம். ஈ. பரிதி என்றால் கதிரவன். ஈ. முகில் என்றால் மேகம். முகில் என்றால் மேகம். மறுபடியும் பாருங்க, கழனினா வயல், நிகர் என்றால் சமம், பரிதினா கதிரவன், முகில் என்றால் மேகம். அப்போ ஆன்சர் ஆ இ ஈ ஆ. ஆ இ ஈ ஆ. அப்போ ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து பாடம் 2, அழியாத செல்வம். வைப்புலி கோட்பட வாய் தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வல்ல, எச்சம் என வெறுவன மக்கட் செய்வன, பிச்சை மாற்று அல்ல பிற என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார்.
கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும் படி பொருந்தினால் குறைவுபடாது என்னும் கீழ்கணக்கு நூல் எது அப்படின்னா நாலடியார். நாலடியார். அடுத்து 19வது கொஸ்டின். நாலடியார் நூலை இயற்றியவர் சமண முனிவர்கள். மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாதது யாது? கல்வி. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுவாக என்று நாலடியார் கூறுவது? கல்வி. ஆன்சர் டி, கல்வி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 22. நாலடியார் குறித்து கீழ்கண்ட தொடர்களில் தவறானது எது? இது 1000 வெண்பாக்களால் ஆனது மட்டும்தான் தவறு. இது நாலடியார் சமண முனிவரால் பலரால் எழுதப்பட்டது. சரி. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதுவும் சரி. திருக்குறள் போன்று அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்டது. இதுவும் சரி. அப்போ தவறானது இது 1000 வெண்பாக்களால் ஆனது தான் தவறானது. நாலடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது? 400 வெண்பாக்களால் ஆனது. நாலடியார் வேறு பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம், நாலடி 400. ஆன்சர் சி மற்றும் பி. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்ற தொடரில் மூலம் நாலடியார் பின்வரும் எந்த நூலுக்கு இணையாக போற்றப்படுவதை அறியலாம்? திருக்குறளுக்கு இணையாக. அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளும். அடுத்தது சொல்லும் பொருளும். வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம். வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்பட ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து இயல் வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை அப்படின்னா கல்வி. விச்சை என்றால் கல்வி. அடுத்து புத்தக பின்பக்க வினாக்கள். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை. கேடில்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்த்து கூட்டல் ஈயின். அடுத்தது 29வது கொஸ்டின். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோடு கூட்டல் இல்லை. அடுத்தது 30வது கொஸ்டின். எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுதுக. ஆன்சர் சி, எவன் ஒருவன். வெள்ளத்தால் அழியாதது வேந்தனால், வேகாதது வெந்த ராயிலும், கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவற்ற குறையோராது. கல்லார்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல். தனிப்பாடல் திரட்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 32. திருவள்ளுவர் விளக்கும் அழியாத செல்வம். கல்வி. அதாவது பார்த்தீங்கன்னா பாடம் 3 வாழ்வுக்கு வாழ்வு. உலகில் மிகவும் அருமையானது எதுவென்றால் திருக்குறள் கூறுவது காலம் அறிதல் கல்வி ஆகிய இரண்டும் இன்றியமையாதது என்றார் திருவள்ளுவர், அதாவது வள்ளுவர். கேடில் விழும் செல்வம் ஒருவருக்கு மாடலமற்றவை. கோடிட்ட இடத்தை நிரப்புக. கேடில் விழும் செல்வம். ஆன்சர் சி. கல்வி இல்லாத நாட்டை திருவள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? விளக்கில்லாத நாடு. கல்வி அறிவு இல்லாதவர்களை வள்ளுவர் என்னவென்று கூறுகிறார்? விலங்கு என்று கூறுகிறார். என்னன்னு கூறுகிறார்? கல்வி இல்லாதவங்களை விலங்குன்னு சொல்லியிருக்கிறாரு. விலங்கோடு மக்கள் அணையார் இலங்கு நூல் கற்றரோடு ஏனையவர். அடுத்து 36வது கொஸ்டின். நற்றின்பால் உய்ப்பது அறிவு என்ற தொடர் மூலம் திருவள்ளுவர் கூறுவது எதை? நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும். 37. நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு பாரதியார் வைத்த பெயர் கோயில். நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு
பாரதியார் வைத்த பெயர் கோவில். பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசமின்றி தோள் தொட்டுவோம் என்று பாடியவர் பாரதியார். திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியை திருக்குறளை பரப்பியவர் வி முனுசாமி. வி முனுசாமி. கொஸ்டின் நம்பர் 39. பின்வருவனவற்றுள் திருக்குறளர் என்று அழைக்கப்பட வி முனுசாமி அவர்களால் நூல் அல்லாதது வணக்கம் வள்ளுவா. அப்போ முனுசாமி எழுதாத நூல் வணக்கம் வள்ளுவா. வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளின் நகைச்சுவை, இதெல்லாமே கி முனுசாமி எழுதிய நூல். கி முனுசாமியை தான் திருக்குறளர் என்று அழைக்க பட்ட பெயர் கொண்டவர். 40. உலக பொதுமறை திருக்குறள் விளக்கம், சிந்தனை களஞ்சியம் ஆகிய நூல்களை இயற்றியவர் வி முனுசாமி. வி முனுசாமி. அடுத்தது புத்தக பின்பக்க வினாக்கள். காலத்தில் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின். கல்வி இல்லாத நாடு டேஸ் வீடு. ஓகேங்களா? விளக்கில்லாத வீடு. பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம். இவையெல்லாம் என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல். ஆன்சர் பி, இவையெல்லாம். அடுத்தது பாடம் 4. ஓகேங்களா? பள்ளி மறுதிறப்பு என்னும் சிறுகதையை இயற்றியவர் சுப்பிர பாரதிமணியன். இயற்றாத நூல் எது? ஓகேங்களா? தண்ணீர். ஓகேங்களா? பின்னல் வேட்டை, புத்துமண்ணு, கதை சொல்லும் கதை, இது 3மே சுப்பிர பாரதிமணியன் இயற்றிய நூல். இயற்றாதது தண்ணீர். மற்றொரு நூல் தண்ணீர் தேசம். பின்வரும் எந்த கருத்தை வலியுறுத்தி சுப்பிர பாரதிமணியன் சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார்? குழந்தை தொழிலாளர்கள் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல், குழந்தைகள் கல்வி, மேற்கண்ட அனைத்தும். கொஸ்டின் நம்பர் 49. சுப்பிர பாரதிமணியன் நடத்தி வரும் இலக்கிய இதழ் கனவு. அடுத்து பாருங்க, பாடம் 5. ஓரெழுத்து ஒருமொழி, பகுபதம் பகாபதம். ஓர் எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவது. ஓரெழுத்து ஒருமொழி. நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவனநந்தி முனிவர். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவனநந்தி முனிவர். கொஸ்டின் நம்பர் 52. பவனநந்தி முனிவர் குறிப்பிடும் தமிழ் ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை? 42. ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெறும் 2 குறில் சொற்கள் எவை? நே து. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் சோலை. அடுத்து பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழி 42. ஆனா பசு, ஈனா கொடு, ஊ என்றால் இறைச்சி, ஏ என்றால் அம்பு, ஐ என்றால் தலைவன், ஓ என்றால் மதகு நீர் தாங்கும் பலகை, கா என்றால் சோலை, கூ என்றால் பூமி, கை என்றால் ஒழுக்கம், கோ என்றால் அரசன், சா என்றால் இறந்து போ, சி என்றால் இகழ்ச்சி, சே என்றால் உயர்வு, சோ என்றால் மதில், தா என்றால் கொடு, தீ என்றால் நெருப்பு, தூ என்றால் தூய்மை, தே என்றால் கடவுள், தை என்றால் தைத்தல், நா என்றால் நாவு, நீ என்றால் முன்னிலை உரிமை, நே என்றால் அன்பு, நை என்றால் இழிவு, நோ என்றால் வறுமை, பா என்றால் பாடல், பூ என்றால் மலர், பே என்றால் மேகம், பை என்றால் இளமை, போ என்றால் சொல்லு, மா என்றால் மாமரம், மீ என்றால் வான், மூ என்றால் மூப்பு, மே என்றால் அன்பு, மை என்றால் அஞ்சனம், மோ என்றால் முகத்தல், யா என்றால் அகலம், வா என்றால் அழைத்தல், வி என்றால் மலர், வை என்றால் புல், வவ் என்றால் கவர், நோ என்றால் நோய், தூ என்றால் உன். அடுத்து பாருங்க 55. சிறு சிறு உறுப்புகளாகி பிரித்து வகையில்
அமையும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பகு பதம். எடுத்துக்காட்டு, வேலவன் படித்தான். வேலவன் வேல் கூட்டல் ஆண். படித்தான் படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். பிரிக்கப்படும் உறுப்புக்கள் பகுபத உறுப்புக்கள். பகுபதமாக அமையும் பெயர் சொல் டேஸ் ஆகும். பெயர் பகுபதம். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பெயர் அதை பார்த்தீங்கன்னா பகுபதமாக அமைக்கப்படும் பெயர் சொல் டேஸ் ஆகுனா பெயர் பகுபதம். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 வகைப்படும். பொருட்பெயர் பகுவதற்கு பொருத்தமான எடுத்துக்காட்டு பொன்னன். அப்போ பெயர் பகுபதம் 6 பாருங்கள். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். பொருட்பெயர் பகுபதத்துக்கு எடுத்துக்காட்டு பொன்னன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 59. நாடான். நாடான் என்பது எவ்வகை பெயர் பகுபதம்? இடப்பெயர் பகுபதம். பெயர் பகுபதத்தின் வகையை எடுத்துக்காட்டை பொறுத்துக. காலம். காலம் என்பது சித்திரையான். அப்போ ஈ. சினை என்பது கண்ணன். ஈ. பண்பு என்பது இனியான். ஆ. தொழில் என்பது உழவன். ஆ. அப்போ ஆன்சர் ஈ ஈ ஆ ஆ. ஆன்சர் டி. ஆன்சர் டி. அடுத்து 61வது கொஸ்டின். பகுபதமாக அமையும் வினை சொல் டேஸ் ஆகும். பகுபதமாக அமையும் வினை சொல் டேஸ் ஆகும். வினை பகுபதம். வினை பகுபதம். எடுத்துக்காட்டு உன்றான். உன் கின்று கூட்டல் ஆண். உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண். பகுபத உறுப்புக்கள் எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புக்கள் 6 வகைப்படும். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது டேஸ் ஆகும். இது கட்டளையாக அமையும். பகுதி. பகுபதத்தின் இறுதியில் அமைத்து திணை, பால் ஆகியவற்றை முற்று எச்சம் ஆகியவற்றையோடு காட்டுவது டேஸ் ஆகும். விகுதி. விகுதி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 65. இடைநிலை என்பது பகுபதத்தின் இடையில் அமைந்து டேஸ் காட்டும். காலம் அல்லது எதிர்மறையை காட்டும். பெரும்பாலும் பகுதிக்கு இடையிலேயோ இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி. மெய்யெழுத்து சந்தி எனப்படும். பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடம்பெறும் அசைச்சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சாரியை. பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றை ஏற்படுத்தும் மாற்றம் விகாரம். ஏற்படுத்தும் மாற்றம் விகாரம். பாருங்க, எடுத்துக்காட்டு வந்தனன். வா கூட்டல் இந்து கூட்டல் இந்து கூட்டல் அன் கூட்டல் அன். வா என்பது பகுதி. இது வா என இறுதியாக இருப்பது விகாரம். இத்து என்பது சந்தி. இது இந்து என பிரிந்து இருப்பது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை. அன் என்பது சாரியை. இன்னொரு அன் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி. 69. பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம். எடுத்துக்காட்டு மரம், கழனி, உண்ணு, எழுது. பகாபதம் அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும். பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களையும் பகாபதங்கள் உண்டு. 4 வகை சொற்களிலும் பகாபதம் உண்டு. அடுத்தது பொறுத்துக. பெயர் பகாபதம். பெயர் பகாபதம். நிலம், நீர், நெருப்பு, காற்று. வினை பகாபதம். நட, வா, படி, பால். அடுத்தது இடை பகுபதம். மண்ணு, கொல், தில், போல். உரி பகாபதம். உரு, தவ, நனி, கடி. ஓகேங்களா? அப்போ வரிசையாக இருக்குது. ஆன்சர் ஆ, ஆ, இ, இ. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், புத்தக பின்பக்க வினாக்கள். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய எண்ணிக்கை 42. 72. எழுதினான் என்பது வினை பகுபதம். வினை பகுபதம்.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 73. பெயர் பகுபதம் டேஸ் வகைப்படும். பெயர் பகுபதம் டேஸ் வகைப்படும். 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. அடுத்து பொறுத்துக. பெயர் பகுபதம். பெயர் பகுபதம் பெரியான், அப்போ இ. வினை பகுபதம் வாழ்ந்தான், ஆ. இடை பகுபதம் மண்ணு, ஆ. உரி பகுபதம் நனி, அப்போ ஆன்சர் ஈக்கமா ஆக்கமா ஆக்கமா இ. இ ஆ ஆ இ. ஆன்சர் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 76. சரியான பகுபத உறுப்பை எழுதுக. சரியான பகுபதை உறுப்பை எழுதுக. பாருங்க. போவாள், போ கூட்டல் இவ்வு கூட்டல் ஆள். போ என்பது பகுதி, இவ்வு என்பது எதிர்கால இடைநிலை, ஆள் என்பது பறக்கை பெண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து பாருங்க. நடக்கின்றான், நட கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆண். நட என்பது பகுதி, இக்கு என்பது சந்தி, கின்று என்பது நிகழ்கால இடைநிலை, அன் என்பது படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி, ஆண்பால் வினைமுற்று விகுதி. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 7th புக்கில் இருக்கக்கூடிய ஓகேங்களா 5வது இயல வினாவிடை வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.